ஜெய் ராமகிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நல்ல நாளில் இல்லத்தில் புதிதாக சேர்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் மற்றும் மாணவர் அனைவரின் சார்பாகவும் இன்றைக்கி வித்யார்த்திவமும் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. தவத்தூர் சாமிகள், சுவாமி தர்மாத்மனஞ்சி மற்றும் சத்யபிரபானஞ்சி, தியானகம்யனஞ்சி போல் சாமிகள் எல்லோரும் வந்திருக்காங்க. இன்னும் நிறையா சாமிங்க வந்து கலந்து கொள்வாங்க. இந்த மாணவர்களோட ஆசிரியர் பெருமக்கள், பக்தர்கள் அனைவரும் வாலண்டியர்ஸில் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம செய்து மிகவும் தேவை, அவசியம். அந்த மந்திரம் இன்றைக்கி சில பேர் பண்ணியிருந்தீங்க, மற்றவங்கெல்லாம் ஏற்கனவே பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் அதுக்கான பயிற்சியிலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி கூட அந்த அர்த்தம் சொல்லும்போது அதை பற்றி விரிவாக சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சங்கல்பம் செய்யும்போதும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பலன் நமக்கு எப்படி கிடைக்குங்கிறத தெளிவாக புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. எல்லாமே புஸ்தகத்தில் இருந்தாலும் நாம் சொன்னாலும், வாயால் சொல்லி எல்லாம் அர்ப்பணை பண்ணாலும், அது எந்த அளவுக்கு நமது வாழ்க்கையில் அதை நம்ம கடைப்பிடிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு சிறு கடைப்பிடிப்பும் நமது வாழ்க்கையை உயர்த்துங்கிறதுல சந்தேகம் இல்லை. குறிப்பாக 5 சங்கல்பத்தை எடுத்திருக்கீங்க. அதில் ஒரு சங்கல்பம் குறிப்பிட்டதில் வருது. அதை நாம் மிகவும் தெளிவாக ஞாபகத்தில் வச்சிருக்கணும். நமக்கு எது தவறு என்று தோணுதோ, நமக்கு எது கெடுதல்னு தோன்றுதோ, அதை அடுத்தவர்களுக்கு நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மந்திரம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், எந்த விதத்திலும் மற்றவங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், அதன் மூலியமாக என்னை நான் உயர்த்திக்கிறேன், என்னை நான் புனிதப்படுத்திக்கிறேன் என்று ஒரு சங்கல்பம் இருந்தது. அதை நீங்கள் திரும்ப திரும்ப மனதில் பதிய வைக்கணும். அப்படி பண்ணால் யாருக்கிட்டேயோ ஒரு பிரச்சனையோ சச்சரவோ வராது. விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்துடும். எல்லாரோட சமபாவனையோடு வரும். பெற்றோர்களை, ஆசிரியர்களை எல்லாரையும் மதிக்கிற குணம் வரும். இதெல்லாம் வந்துட்டால் கல்வியும் மார்க்கும் தானாக வந்துடும். ஆகவே அந்த இன்றைக்கி எந்தெந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எதை வேண்டி நீங்கள் சங்கல்பம் பண்ணீங்களோ அதன்படி நடக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யணும். அதுதான் இன்றைய ஓமத்தினுடைய முக்கியத்துவம். எல்லாம் வல்ல குருதேவர் திருமூவர் நமக்கு அந்த வல்லமையை தந்து, நாம் சொன்னபடி நம்ம நடக்கிறதுக்கான சக்தியை தந்து நம்மளை வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டுகிறோம். திருவள்ளுவர்கிட்ட வேண்டுகிறோம். இன்றைய நல்ல நிகழ்ச்சியில் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக மாணவர்களிடையே உரையாற்ற நமது ராமகிருஷ்ண மடம் மயிலாப்பூரிலிருந்து சுவாமி சத்யபிரபானஞ்சி மகாராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்று மாணவர்களிடையே அதை பற்றி உரையாற்ற வேண்டுகிறோம். மகாராஜுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமாக இருந்திருக்கும். அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இதே இல்லத்திலேயே இருந்தவர். அதனால் நிறைய பேருக்கு மகாராஜ் பற்றி நல்லா தெரியும். இன்று அவரை பாதம் பணி வணங்கி அவரை இந்த நல்ல நாளில் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டி அழைக்கிறோம். நமஸ்காரம். ப்ளீஸ். ஓம் நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய स्वामिने तापहारिणे शूराय वीरधीराय भुवनेश्वरि तनयाय च परमहंसप्रसादाय नरेन्द्राय नमो नमः.
இந்த அவையில் கூடியிருக்கின்ற துறவி பெருமக்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் பக்தர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? சீக்கிரம் முடிக்கணுமா? வேண்டாமா? காலையிலேருந்து உட்காந்துருக்கோம், சீக்கிரம் விடுங்க சாமி அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். அவன் மனசு சொல்லுது, எனக்கு கேட்குது. ஸோ இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். சங்கல்பம்லாம் எடுத்திருக்கீங்க. சங்கல்பம் எடுக்கிறது ஒரு பார்ட், அதை ஃபாலோ பண்ணுறது இன்னொரு பார்ட். சமைக்கிறது ஒரு போர்ஷன், சமைச்சு வச்சிட்டா போதுமா? என்ன செய்யணும்? சாப்பிட்டா தான் என்ன வரும்? தூக்கம் வரும்டா. நிறைய சாப்பிட்டேன் தூக்கம் வரும், சக்தியும் வரும். எல்லாம் சமைச்சு வச்சாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, வாங்க நாளைக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் சாப்பாடும் வேஸ்ட்டு, உங்களுக்கும் எனர்ஜி இருக்காது. ப்ராக்டிஸ், தியரி ப்ராக்டிஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், an ounce of practice is far greater than pounds of talk. யாராவது தமிழில் சொல்ல முடியுமா? an ounce of practice, ounceனாக்க ஒரு ounce 2 ounceன்னு சொல்லுவோம் இல்லையா, சின்னதாக இருக்கும். an ounce of practice is far greater than pounds of talk அப்படி சொல்லுவார். தமிழில் ஒரு பழமொழி கூட உண்டு, மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்தது. அந்த மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் கூட போதும், உங்கள் வாழ்க்கையே மாறி அமைஞ்சிடும். கடவுள் நமக்கு ஒரு gift கொடுத்துருக்கிறார். என்ன அது? கடவுள் நமக்கு ஒரு gift கொடுத்துருக்கிறார். வாட் இஸ் தட்? ஞானமா? டே, ஞானம் இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ளே ஞானம்ங்கிறாங்க. வாழ்க்கை. வெரி குட், கை தட்டுங்கடா. ஒரு அறிஞர் சொல்லுவார், யுவர் லைஃப் இஸ் காட்ஸ் கிஃப்ட் டு யூ. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பா, வெரி குட். யுவர் லைஃப் இஸ் காட்ஸ் கிஃப்ட் டு யூ. இப்போ நல்லா தெளிவாக கேட்கணும். அண்ட் யுவர் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் யுவர் கிஃப்ட் டு காட். என்ன அர்த்தம்? பெரிய பசங்க, யுவர் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் யுவர் கிஃப்ட் டு காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் உங்களுடைய கிஃப்ட் என்ன கடவுளுக்கு. இங்கே ஒரு பையன் சொல்கிறான், கிடைச்ச இந்த பரிசு, வாழ்க்கை அப்படிங்கிற பரிசை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணால் அது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற பரிசு. கடவுள் சந்தோஷப்படுவார், உங்களுக்கு இன்னும் வரமெல்லாம் கொடுப்பார். ஒரு புலவர் பாடுறார், வரம் கொடுக்க தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வரம் கொடுக்க தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சான்ஸ் வர்றப்ப, ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் புத்திசாலிங்க, இல்லைன்னா நோ யூஸ், இல்லையா? ஸோ இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பரிசு, கடவுள் கொடுத்த பரிசு. நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். நமக்கும் பெருமையை சேர்த்துக்கணும், நம்முடைய பேரண்ட்ஸுக்கும் பெருமையை சேர்க்கணும், நமக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் அவங்களுக்கும் பெருமையை சொல்லிக் கொடுக்கணும், எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களோ அதுக்கும் பெருமை வரணும். அந்த பையன் இங்கே தான் படித்தான், இந்த சயின்டிஸ்ட் இங்கே தான் படித்தான், அந்த ரினவுண்டு டாக்டர் இங்கே தான் படித்தார், இதெல்லாம் சொல்லணும். அந்த மாதிரி உருவாக்கணும். அப்போ இன்ஸ்டிடியூட்டுக்கு பெருமை இல்லையா? ஸோ அந்த மாதிரி தோன்றி புகழோடு தோன்றுக.
அப்புறம் யார் சொன்னா இது? வள்ளுவர் சொல்லியிருக்கார், தோன்றீர் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லிட்டார். மனித பிறவின்னு இருந்தால் ஏதாவது சாதிச்சு காட்டணும், இல்லைன்னாக்கா பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஆகார நித்ரா பயம் மைதுனஞ்ச சாமானியம் ஏதத் பசுபிர் நராணாம் புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷா புத்திர் விஹீனா பசுபி சமானா அப்படின்னு அது சொல்லும். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஆகாரம், ஆகாரம்னா என்ன? ஆகாரம்னா என்ன? சாப்பாடு. நித்ரா, நித்ரானா என்ன? தூக்கம். பயம், பயப்படுறது. உங்களுக்கெல்லாம் வரும் இல்லை, எக்ஸாம் வர்றப்போ வருதா இல்லையா? சூப்பர்வைசரை பார்த்தா பயம் வருதா இல்லையா? அந்த பயம். மைதுனஞ்சன்னாக்கா குழந்தை பேத்துக்கிறது. இது எல்லாம் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவானது. அப்போ எது விலங்குகள்லேருந்து நம்மளை பிரித்து காட்டுது? புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷ, புத்தி பலம் தான் உங்களை பிரித்து காட்டுது. அந்த புத்தியை நாம் யூஸ் பண்ணலை, விலங்குகளுக்கு சமம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. இப்போ உங்களுக்கெல்லாம் எத்தனை அறிவு? என்னைக்கு பார்த்தீங்க 6 இருக்குன்னு? யாராவது திறந்து பார்த்தீங்களா? 6 இருக்குன்னு எப்படி தெரியும்? கண்ணாடி முன்னாடி போய் ஒரு கத்தி எடுத்து இப்படி கிழிச்சு எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 ஏதாவது என்னைக்காவது எண்ணி பார்த்தீங்களா? அப்போ எப்படி 6 இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்முடைய செயல்பாட்டின் திறமையை வச்சு அதை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இன்றைக்கி நிறைய சங்கல்பம்லாம் எடுத்திருக்கீங்க. முதல் சங்கல்பமே ரொம்ப அழகாக இருக்குது. உடல் நலத்தை வளர்ப்பதான முறையான உடற்பயிற்சி, விளையாட்டு, சத்தான ஆகாரங்களை உட்கொள்ளுதல், உடல் நலம் வளர்ப்பதன் விதிமுறைகளை கடைபிடித்தல். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து. உடம்பு நல்லா இருந்தால் தான் நிறைய வேலைகளை செய்ய முடியும். நீயே நடக்க முடியலன்னு வச்சுக்க, நீ ஒரு 10 பேர் அழைச்சிட்டு போக முடியுமா? உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். விவேகானந்தர் சொல்லுவார், எ ஸ்ட்ராங் பாடி எ ஸ்ட்ராங் மைண்ட் அப்படிம்பார். உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் புத்தியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனாக்கா எது எடுத்தாலும் உங்களுக்கு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். உடம்பு எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது? நிறைய சாப்பிட்டாலும் ஸ்ட்ராங் போயிடும், வீக் ஆகிடும், ஜெரிமானம் சரியாக இருக்காது. அளவாக சாப்பிடுங்க, முறையாக உடற்பயிற்சி பண்ணுங்க. நிறைய சாப்பிட்டாலும் ஆபத்து, குறைச்சல சாப்பிட்டாலும் ஆபத்து. நிதானமாக எவ்வளவு தேவையோ அவ்வளோ சாப்பிடணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? அன்னம் ந நிந்தியாத் தத் விரதம் அப்படின்னு வேதம் சொல்லுது. சாப்பாட்டை இன்சல்ட் பண்ணாக்கா ஒரு அம்மா கவுச்சிப்பாங்க. சாப்பாட்டுக்கு அதிபதி யார்? யார்? சாரதா அம்மாவா? சரி, ஓகே, சாரதா அம்மா. இந்த ஆசிரமத்துக்கு சாரதா அம்மா. எல்லா ஊர்லேயும் அன்னத்துக்கு யார் அதிபதி? அன்னபூரணி. வெரி குட், கை தட்டுங்க. அந்த சாப்பாட்டுக்கு கொண்டு போய் கொட்டுனா, சரியாக சாப்பிடாமல் இருந்தால், இல்லை சாப்பாட்டை பார்த்து சி இதை யார் சாப்பிட அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா கோவிச்சுப்பான். கோவிச்சுக்கிட்டாக்கா பயப்புள்ள சாப்பாட்டை இன்சல்ட் பண்ணுற, 2 நாள் நிறுத்தி வைக்கிறேன் பாரு அப்படின்னு நிறுத்திடுவான். 2 நாள் சாப்பிடலனாக்கா வாட் வில் ஹேப்பன்? படுத்துருவீங்க. ஸோ சாப்பாட்டை மதிக்க கற்றுக்கணும். முறையாக சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும். கண்ட நேரத்துலலாம் சாப்பிடக்கூடாது, கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரியா? இப்போ நிறைய பேர் உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை? சாப்பாடா? சாப்பாடெல்லாம் கிடைக்குதுரா. ஒபிசிட்டின்னு ஒரு ப்ராப்ளம்.
குண்டாயிடுறாங்க பசங்க. நீங்களாம் நல்லா ஒல்லி அழகாக இருக்கீங்க. சில வீட்டில் ஒரே பையன், அப்பாவும் சம்பாதிக்கிறார், அம்மாவும் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பணம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பொட்டேட்டோ சிப்ஸு பேக்கெட்டாக போகுது. 2 வருஷம் கழித்து பார்த்தா இவனே பொட்டேட்டோ மாதிரி இருக்கான். அந்த பொட்டேட்டோ வச்சு என்ன பண்ணலாம்? சிப்ஸு போட வேண்டியதான். இவனாலேயும் நடக்க முடியல, கஷ்டப்படுறான். இவன் போய் மற்றவங்களை எங்கே ஹெல்ப் பண்ணுவான்? அதனால தான் சுவாமிஜி ராமகிருஷ்ண மிஷன் ஆரம்பித்தப்போ நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்களாம் டெய்லி விளையாடுறீங்க இல்லையா? நல்லா விளையாடினா தான் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இது முதல் சங்கல்பம். 2வது சங்கல்பம், ஆர்வத்துடன் கூடிய முறையான படிப்பு. யார் யாருக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை கை தூக்குங்க. எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாருமே புத்திசாலி பசங்க. முறையாக படிக்கணும்னாக்கா அன்னன்னைக்கு உங்கள் கிளாஸ் ரூமில் என்ன பாடம் நடக்குதோ போய் படிக்க ஒரு தடவை. இது வெரி சிம்பிள். நாங்கள்லாம் ஸ்கூலில் படித்தப்போ எங்கள் டீச்சர்ஸ் எங்களை அப்படி தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி என்ன நடத்துகிறோமோ அதை போய் வீட்டில் ஒரு தடவை படிடா, மண்டையில் ஏறும் அப்படின்னு. நான் டீனரில் இருந்தப்போ அந்த 6th பசங்க இருப்பாங்க. எக்ஸாம் வந்துட்டாக்கா லைப்ரரிக்கு வரக்கூடாது, மற்ற நேரத்தில் வந்து படிப்பாங்க. எக்ஸாம் வந்தால் லைப்ரரி வரக்கூடாது, ரூமில் உட்காந்து படிக்கணும். நான் ஒரு நாள் மத்தியானம் 4:30 மணிக்கு டீ சாப்பிட்டுட்டு லைப்ரரியில் உட்காந்துருக்கேன். 6th படிக்கிற பையன் ஒருத்தன் வந்தான். அவனும் பொட்டேட்டோ மாதிரி தான் இருப்பான், குண்டான். உள்ள நுழைஞ்சான், போய் ஏதோ ஒரு புக்கு எடுக்கிறான். நான் கேட்டேன், டேய் நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல? ஆமாம். என்ன எக்ஸாம்? ஏதோ சயின்ஸோ கணக்கோ ஏதோ சொன்னான். படிக்கணும்ல, இங்கே வந்திருக்கேன்? இல்லை, எல்லாம் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா. 4:30 மணிக்கு அடுத்த நாள் காலையில் எக்ஸாம். நீ சரியாக படிக்கிறது இல்லைன்னு உங்கள் சாமி சொன்னாரே. இல்லை இல்லை, நல்லா படிப்பேன். சரி, எவ்வளோ மார்க்கு? 93. 93 நல்ல மார்க்கா மோசமான மார்க்கா? அப்புறம் நான் கேட்டேன், 93 எந்த சப்ஜெக்டில்? எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து. அது நல்ல படிப்பா? அது 93/100 வெரி குட் மார்க். 93/500 குட் மார்க்கா? பேட் மார்க் இல்லையா? எல்லாத்துலேயும் 20 கூட வாங்கலைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்முடைய திறமையை வெளிக்காட்ட முயற்சி செய்யணும். மகாராஷ்டிராவில் ஒரு சாது இருந்தார், சுவாமி ராம் தீர்த்தா அப்படின்னு. அவர் ஒரு தடவை ஜப்பான் போயிருக்கார். அங்கே போனாக்கா ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறார், சைனீஸ் லாங்குவேஜ். வாட் இஸ் சைனீஸ் லாங்குவேஜ்? சைனா லாங்குவேஜ். அதான் என்ன, அந்த லாங்குவேஜ் என்ன பேர்? சமஸ்கிருதமா? சைனா லாங்குவேஜ் இல்லைடா, ஒரே சத்தமாக இருக்குது. சரி, நானே சொல்லிடுறேன். மேண்ட்ரின் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் பேர் மேண்டரின். ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ், உலகத்துலேயே டஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனீஸ் லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜன்னல் இதெல்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் உடச்சி வச்ச மாதிரி இருக்கும். இப்படி 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 இருக்கும். உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. எங்கேருந்து எந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். இருக்கிறதுலே கஷ்டமான லாங்குவேஜ் அது. அவர் எழுதுகிறார், கை நடுங்குது அவருக்கு. இவர் ராம் தீர்த்தர் போய் கேட்குறார், சார் இதை எதுக்கு இப்போ கற்றுக்குறீங்க அப்படின்னு. உடனே அந்த பெரியவர் திரும்பி பார்த்து கேட்டாராம், நீ என்ன இந்தியாவிலேருந்து வரியா அப்படின்னு. இவருக்கு ஆச்சரியம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்தியர்கள் தான் பேச்சு தான், வேலை செய்ய மாட்டாங்க, நீ கேள்வி கேட்குறதிலே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாராம். இப்போ நீங்கள்லாம் செயல் வீரர்களா பேச்சு வீரர்களா? வெரி குட். அந்த மாதிரி தான் இருக்கணும், லைஃப்லாம் இருக்கணும். அப்புறம் இவர் சொன்ன ராம் தீர்த்தர், இல்லை சார் உங்கள் கையெல்லாம் நடுங்குது, இந்த நேரத்தில் ஏன் இந்த லாங்குவேஜ், அதான் கேட்டேன் அப்படின்னப்போ அவர் சொன்னாராம், வாழ்க்கைனா என்ன? அனுபவமும் பாடமும் தான். ஒவ்வொரு அனுபவம் வர்றப்போ ஒரு பாடம் அது சொல்லி கொடுக்குது. அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக்கணும், எந்த சான்ஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு அவர் சொன்னார்.
ராம் தீர்த்தா திரும்பி வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் நிறைய பேருக்கு சொன்னார் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி படிக்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும். இல்லைன்னாக்கா அவ்வளோதான், வயிறு இப்படி ஆகிடும், நடக்கவே முடியும். ஒன்று தூக்கிட்டு 4 பேர் பார்க்கணும் இல்லையா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவார், தேர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப் இன் லேர்னிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி குட். படிக்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. ராமகிருஷ்ணன் கூட சொல்லியிருக்கிறார், யாவத் பாச்சி தாவத் சிக்கி அப்படிம்பார் பெங்காலியில். எத்தனை நாள் உயிரோடு இருக்கேனோ அத்தனை நாள் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன் புது புது விஷயங்கள் அப்படி சொல்கிறேன். பெரிய பெரிய ஆளுங்க மகான்கள்லாம் அப்படி சொல்கிறப்ப, இங்கே யார் யார் மகான் கையை தூக்குங்க. நீங்கள் எல்லோரும் மகான்களா? ஃப்யூச்சரில் ஆனால் ரொம்ப நல்லது தான். ஸோ படிக்கிறத விட்டுடக்கூடாது. அது 2வது சங்கல்பம். உறுதியுடனும் முறையுடனும் கடைபிடிக்க வேண்டும். ரெகுலராக படிக்கணும். 3வது, மனம் வாக்கு செயல் ஆகியவற்றில் உண்மையை கடைபிடித்தல். உண்மை மட்டுமே பேசுகிறவங்க யார் இங்கே? கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு கை தூக்கக்கூடாது. உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும். ஒரு பையன் சொல்கிறான், புது வருஷத்துலேருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், அப்படியா, ரொம்ப நல்லது. உடனே இவன் சொல்ல, ஆனால் எந்த புது வருஷம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பொய்யே சொல்லிகிட்டு இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உண்மைக்கு அதிபதி யார்? சாப்பாட்டுக்கு அதிபதி அன்னபூரணி அம்மா. உண்மைக்கு அதிபதி யார்? யார்? ஒரு பையன் சொல்லு. மனசுப்பா, கை தட்டுங்க. அந்த பையன் நல்லா பதில் சொல்கிறான். மனசாட்சி. மனசாட்சி நம்மகிட்ட இருக்குது. வெளியில் ஒரு தேவதை இருக்குது உண்மையை பார்க்குறதுக்கு. யார் அது? அதான் யார்? எந்த கடவுள்? சிம்பிள். சத்தியத்துக்கு அதிபதி யமதர்மராஜா. அவர்கிட்ட நமக்கு பயம் இருக்கா இல்லையா? ஏன் இருக்கு? அழைச்சிட்டு போயிடுவார். நீங்கள் உண்மையை பேசுகிறீங்களா, இல்லை சாமிஜியை ஏமாத்துறீங்களா, உங்கள் டீச்சரை ஏமாத்துறீங்களா, எல்லாம் அவர் கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டு கொடுப்பார். உங்கள் டீச்சர்ஸ் மார்க்கு கொடுக்குற மாதிரி அவர் மார்க்கு கொடுப்பார். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வாழ்க்கை அமையும். அவர்கிட்ட ஒரு அக்கௌண்டண்ட் சித்ரா குப்தன் அப்படின்னு பேர். அவன் எல்லாம் எழுதி வச்சுக்கோ, அவன் எழுதி வச்சுப்பான். ஸோ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கு அதிகம். மார்க் அதிகமாக இருந்தால் ப்ரொமோஷன் அதிகம். ராமகிருஷ்ணருக்கு ஏதோ ஒரு வியாதி வந்தது வயிற்றில். ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் வந்து ஒரு பவுடரை கொடுத்தார். கொடுத்துட்டு இதை வந்து லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கணும் காலையில் அப்படி சொல்லி கொடுத்துட்டார். இப்போ டெய்லி வந்து ஒரு லெமன் வேணும் ஃப்ரெஷ்ஷாக. என்ன பண்ணுறது? பக்கத்துலேயே வந்து ஒருத்தர் ஒரு டிவோட்டி இருக்கிறார், ஜது மல்லிக் அப்படின்னு. அவங்க தோட்டத்தில் லெமன் ட்ரீ இருக்குது, இந்த எலுமிச்சம்பழம் மரம் இருக்குது. அவர்கிட்ட சொல்லிவிட்டு டெய்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். அவர் டிவோட்டிங்கிறதுனால வந்து பறிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். டெய்லி போய் பறிச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு பழம் வெட்டி ஜூஸை பிழிஞ்சி ராமகிருஷ்ணன் கொடுப்பாங்க, அந்த மருந்தை கலந்து. கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் பார்த்தா யாரோ ஒரு பிரம்மச்சாரி போய் ஒரு பழத்தை வெட்டிட்டு வந்து ஜூஸ் பிழிஞ்சி மருந்தை கலந்து ராமகிருஷ்ணன் கொடுத்தாக்கா, ராமகிருஷ்ணன் இப்படி எடுக்கிறார், கையில் எடுக்கிறார், ஆனால் குடிக்க முடியல. யாரோ பிடிச்சி அமுக்குறாங்க. முயற்சி பண்ணுறார், முடியல. அவருக்கு ஒன்றும் புரியல. ட்ரை பண்ணுறார், ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணுறார், குடிக்க முடியல. அப்போ ராமகிருஷ்ணன் சொன்னாராம், என்னமோ தப்பு இருக்குது, நீ கேட்டுட்டு தானே வந்த, வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டார் அந்த பையனை பார்த்து. அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியாச்சு, அவரும் சொல்லிட்டார், நான் எப்போவும் இங்கே இருக்க மாட்டேன், நீ வந்து பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் நான் போய் பறிச்சுட்டு வந்தேன். டெய்லி கேட்குறது இல்லை, பட் பர்மிஷன் இருக்குது. இல்லை வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு, போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். மருந்து அங்கேயே இருக்குது. இந்த பையன் போய் வீட்டில் அந்த ஜதுமல்லிக்கு இருக்கார். இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன காரணம் தெரியல, குரு மகாராஜ் கேட்குறார் அப்படின்னு சொன்னப்போ ஜதுமல்லி சொன்னார், ஓஹோ நான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா, நேற்று ஈவினிங் தான் அதை வேறு ஒருத்தருக்கு நான் விற்றுட்டேன், இப்போது அந்த தோட்டம் என்னது இல்லை, நீ அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னார்.
சத்திய ஸ்வரூபி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பாருங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் ஆகுதா? ஒரு பையன் சொல்கிறான், என்னடா ஹோம்ஒர்க் வந்து உங்கள் அப்பாவோட கையெழுத்து மாதிரி இருக்குது. இவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவோட பேனா வச்சு எழுதுனேன், அதனால தான் சார் அப்படிங்கிறான். இது எப்படியெல்லாம் நாம் போய் சொல்கிறோம் இல்லை? மனசுக்கு தெரிஞ்சு சொல்கிறோம், தெரியாமல் சொல்கிறோமா இல்லையா? பொய் சொல்கிறோம் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய யார்? கை தூக்குங்க பார்க்கலாம். 1-2 பேர் தான். மற்றவங்களுக்கு வந்து மறைச்சி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. அதை சரி பண்ணணும். இது 3வது சங்கல்பம். மனம், வாக்கு, சொல். தாட், வேர்ட், டீட். 3லையுமே உண்மையாக இருந்தால் உங்களுக்கு குருதேவருடைய அருள் கிடைக்கும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மை பேசினா ரொம்ப பிடிக்கும். கிரீஷ் சந்திர கோஷ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், குடிகாரர், என்ன மோசமான பழக்கம்லாம் இருந்து. ஆனாலும் குருதேவர் அவரை தேடி போவார். ஏன்னாக்கா அவர் மனசில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லுவார், மறைச்சி வச்சு பேச தெரியாது. வள்ளலார் சாமிகள் பாடுவார் இல்லையா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். ஏன் அந்த மாதிரி ஆட்களோடு சேர்ந்தாக்கா நமக்கு அந்த கெட்ட பழக்கம் வந்துடும், மாற்றி பேச ஆரம்பிச்சிருவோம், வாழ்க்கையே மாறி போயிடும். ஸோ இந்த 3வது சங்கல்பம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. 4வது சுயநலமின்மை, இரக்கம் ஆகியவற்றை வாழ்க்கையில் கடைபிடித்தல். எத்தனை பேருக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது? எல்லாத்துக்கும் கை தூக்குனா அது ஃப்ராடு. அது ஏதாவது ஒன்று ஒத்துக்கணும், சும்மா வச்சு பேசிகிட்டே இருக்கீங்க. சுயநலமின்மை எப்படிட்டா? விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், ஒரு ஃபாரினர், சுவாமிஜி வாட் இஸ் காட்? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? கடவுள்னா என்ன? என்ன பதில்டா? கடவுள்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் சாமிஜிக்கிட்ட போய். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எழுந்து சொல்லு, சத்தமாக சொல்லு. தெய்வம்னா என்ன? சக்தின்னா என்ன? சொல்லிகிட்டே போகலாம் இல்லை? சிடா துணிஞ்சு சொன்ன அதுக்காக கை தட்டுங்கடா. ஸோ இந்த ஆள் எதிர்பார்த்தார், வாட் இஸ் காட் அப்படின்னாக்கா இவர் எதிர்பார்த்தார், எந்த சக்தி இந்த உலகத்தை படைச்சிருக்கோ, எந்த சக்தி நம்ம எல்லாரையும் காப்பாற்றுதோ, எந்த சக்தி கடைசியில் நம்ம அவர்கிட்ட கூப்பிட்டுட்டு போகுதோ அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லுவார் சாமிஜி அப்படின்னு இந்த ஆள் எதிர்பார்த்தா. விவேகானந்தர் சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. வாட் இஸ் காட் சாமிஜி? சாமிஜி சொன்னார், அன்செல்ஃபிஷ்னஸ் இஸ் காட். அன்செல்ஃபிஷ்னஸ்னால் என்ன? அதை தான் நீங்கள் இன்றைக்கி எடுத்திருக்கீங்க, அதுக்குள்ளேயே மறந்து. இன்றைக்கே மறந்தாச்சு, நாளைக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஒரு டாக்டர்கிட்ட போனான், டாக்டர் எல்லாத்தையுமே மறந்து போயிடுறேன் டாக்டர் அப்படின்னா. டாக்டர் கேட்டார், அப்படியா, எத்தனை நாளாக இந்த வியாதி? எந்த வியாதி அப்படின்னு கேட்டான். 2 நிமிஷத்துலேயே மறந்து போயிட்டான் என்ன வியாதின்னு. இல்லை அந்த மாதிரி தானே நாவல் இருக்கோம் இல்லை? என்ன சங்கல்பம் எடுத்தோ மனசில் வச்சுக்கணும், டெய்லி ஒரு தடவை படிக்கணும். சுயநலமின்மை தான் கடவுள் அப்படின்னு சொன்னார். வேறு எந்த டெஃபனேஷனும் கொடுக்கல சாமிஜி. உண்மையாக நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ இல்லையோ, கஷ்டம் கொடுக்காமல் இருந்தாலே போதும், கடவுள் உங்களை விரும்புவார். கடவுள் உங்களை விரும்பணுமா வேண்டாமா? ஏன் விரும்பணும்? அப்போ தான் நிறைய மார்க்கு கிடைக்கும், நல்ல லைஃபு கிடைக்கும். கடவுள் கோவிச்சுக்கிட்டால் யாரும் காப்பாற்ற முடியாது. கடவுள் உண்மை சுரூபியாக இருக்கிறார், தன்னலமில்லாத அன்பாக இருக்கிறார். அதனால தான் 4வது இரக்கம் காட்டணும். ஒரு பார்க்கில் ஒரு 5 பசங்க, எல்லாம் பணக்கார வீட்டு பசங்க உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா, 60 வயசு அம்மா வந்து
தம்பி ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டுதான். உடனே ஒரு பையன், பணக்கார வீட்டு பையன் இல்லையா, ஏய் பாட்டி, வேறு இடம் கிடைக்கல, போ போ, கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கணும் மாட்டியே அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டான். இந்த அம்மா, ரொம்ப அவசியம் தம்பி, ஒரு 10 ரூபா கொடுங்க தம்பி அப்படின்னு கேட்குது. இன்னொருத்தனுக்கு கோவம் வந்துருச்சு, இவங்கெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடணும், பார்க்லேயே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க, கெட் அவுட். அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டா, இனிமேல் இவங்ககிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்புறப்போ, தேவையே இல்லாமல் சிகரெட் பிடிச்சி உடம்பை கெடுத்துக்கிறீங்க. சிகரெட் பிடிச்சா உடம்புக்கு நல்லதா கெட்டதா? யார் யார் பிடிப்பீங்க? வெரி குட், லைஃப் லாங் பிடிக்கவே கூடாது, சரியா? தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணி உடம்பை கெடுத்துக்கிறீங்க. ஒரு 10 ரூபா நல்ல வேலைக்கு கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கணும், கொடுக்கலாம் இல்லை, கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு போகிறான். இதை ஒரு பையன் கேட்டான். ஆமாம், கரெக்டு தான் இந்த அம்மா சொல்கிறது. இட் இஸ் டிஸ்டர்பிங் மை சிஸ்டம், இட் இஸ் ஸ்பாயிலிங் மை சிஸ்டம். என்னுடைய சிஸ்டத்தையே கெடுக்குது இந்த சிகரெட். இதுக்கு 200 ரூபா 300 ரூபா செலவு பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு, அம்மா இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு 20 ரூபா பணத்தை கொடுத்தான். பணக்கார வீட்டு பையன் இல்லையா, சந்தோஷமாக. யாராவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? திட்டுவீங்களா, வாழ்த்துவீங்களா? வாழ்த்துவீங்க. அந்த அம்மாவும் சொன்னாங்க, நல்லா இருக்கணும்ப்பா அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பேசிட்டு அவங்க எல்லோரும் அவங்கவுங்க பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பணம் கொடுத்தவன் அவன் ஒரு கேட்டு வழியாக, 4-5 கேட் இருக்குது அந்த பார்க்குக்கு, பெரிய பார்க்கு. அவன் ஒரு கேட்டு வழியாக அப்படி வெளியில் வர்றப்போ பார்த்தா இந்த அம்மா அங்கே உட்காந்து ஒரு 10 வயசு பொண்ணை மடியில் வச்சுக்கிட்டு ப்ரெட்டை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு வந்து ஒரு ஆர்வம், க்யூரியாசிட்டி, யார் இது, இப்போ தானே இந்த அம்மாவுக்கு 20 ரூபா கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் போய், அம்மா இது யார், உங்கள் பொண்ணா அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொன்னாங்க, பொண்ணா, நானே ஒரு பிச்சைக்காரி, எனக்கு யாரும் கிடையாது, என்னை போல் இவளும் ஒரு அனாதை, 2 பேரும் பிச்சை எடுப்போம். 2 நாளாக இவளுக்கு ஜுரம், நடக்க முடியல, பிச்சை எடுக்க முடியல, அதனால தான் உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டேன், அந்த பணத்தில் ப்ரெட்டும் பாலும் வாங்கி இவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இவனுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எல்லா பணமும் இவளுக்கே செலவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு சாப்பிடணுமா இல்லையா, உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த அம்மா சொன்னாலா, மற்றவங்களுக்கு நாம் உதவி செஞ்சால் கடவுள் நம்மளை பார்த்துப்பார். விவேகானந்தர் சொல்லுவார் இல்லையா, எங்கேயோ எழுதியிருக்கோம், பிறர்க்கென வாழ்பவர்கள் மற்றவர்கள் நடைப்பிணத்துக்கு சமமானவர்கள். எப்போ இந்த ஹாலுக்கு வர்றீங்களோ இதெல்லாம் ஒரு தடவை படித்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கு பார், மற்றவர்களின் நன்மைக்காக வாழ்பவர்கள் மற்றவர்கள் நடைப்பிணத்துக்கு சமம். உங்கள்கிட்ட பணம் இருக்கு ஆனால் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்கன்னாக்கா பணத்துக்கு சமம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறார். 4வது சங்கல்பம், சுயநலமின்மை, இரக்கம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். 5வது சங்கல்பம், சமூக நலன் எதிர்கொள்ளும் சவால்களையும் தேவைகளையும் பொறுப்புடனும் கண்ணியத்துடனும் நிறைவேற்றி அதனை மேம்படுத்துவதற்காக ஒன்றுபடுதல். ரொம்ப பெரிய சென்டென்ஸ், ரொம்ப சிம்பிள். நாட்டுக்கு சொசைட்டிக்கு எது நல்லதோ அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். புரியுதா? நம்மாலும் பிடிச்ச சேவையை நாட்டுக்கு செய்யணும். நாடு யாருடையது? வெரி குட். அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? நம்ம நாடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? மை கண்ட்ரி இல்லைடா, இன்னொரு வார்த்தை இருக்குது, ஒரே வார்த்தை. ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியா பேர், நாட்டுக்கு பேர், என்னுடைய நாடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, மதர்லேண்ட். சரியா? சுவாமிஜி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து 2-3 டிவோட்டிஸ் வந்திருந்தாங்க கூடவே. ஒரு அம்மா கேட்குறாங்க, சுவாமிஜி உங்களுக்கு நான் எப்படி சேவை பண்ண முடியும்? இப்போ உங்களை யாராவது கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் டியூஷன்லாம் எடுங்க சார், எனக்கு இது புரியவே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சுவாமிஜி அந்த அம்மா கேட்டாங்க, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ த பெஸ்ட்? சுவாமிஜி 2 வார்த்தை சொன்னார், லவ் இண்டியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவை நேசி.
ஃபாரின் லேடிக்கு லவ் இந்தியா அப்படின்னாக்கா இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பார் சாமிஜி? பிரீத் இந்தியா, மூச்சு விடணும் இந்தியா 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 அப்படின்னு விடணும், அப்படி சொல்லியிருப்பார். நீங்கள் கேட்கல, அதனால் சொல்லலை. இன்றைக்கி நான் சொல்கிறேன் அவர் சார்பாக, சரியா? கனவுல கூட இந்தியாவின் நன்மைக்காக நீங்கள் பாடுபடணும். அதுதான் கடைசி இது. ஜப்பானில் நம்ம இந்தியர் ஒருத்தர் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். காலையில் ஒரு நாள் அவர் டோக்கியோ, ஜப்பானுடைய தலைநகரம் இது, நான் இப்போ சொன்னதுனால சொல்கிறீங்க இல்லையா? இல்லைன்னா கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். டோக்கியோவிலேருந்து வேறு ஒரு ஊருக்கு போகணும் வேலை விஷயமா. காலையில் ட்ரெயின் வந்திருக்கார், டிக்கெட் வாங்கிட்டு நிற்கிறார். ட்ரெயின் வந்தது, லோக்கல் ட்ரெயின். போய் உட்கார்ந்தார், கூட்டம் இல்லை. எதிர்த்தாப்பில் இருந்த சீட்டு மேலே காலை வச்சார். எதிர்த்தாப்பில் இருக்கிற சீட்டு மேலே கால் வைக்கிறது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா? வெரி குட். இப்போ காலை வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். காலில் ஷூவில் என்னென்னமோ அழுக்கெல்லாம் இருக்குது, மேலே வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். அந்த பக்கம் வந்து ஒரு ஜப்பானீஸ் லேடி, ஒரு 50 வயசு அம்மா உட்காந்துருக்காங்க. அவர் பார்த்துட்டு அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. இவர் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்தோடனே இவர் எழுந்து நின்னார். இன்னொரு 2 நிமிஷத்தில் ஸ்டேஷன் வரப்போகுது. அந்த அம்மா எழுந்து வந்து தன்னுடைய கர்ச்சிப்பை எடுத்து இவர் கால் வச்ச இடத்த தொடச்சாராம் அந்த அம்மா. அப்போ தான் இவருக்கு, இந்த ஆளுக்கு, நம்ம இந்தியனுக்கு உறுத்துது. ஓ சாரி, ஏன் தொடச்சிங்க? அந்த அம்மா சொன்னாங்களா, பிகாஸ் சம் ஜென்டில்மேன் வில் கம் அண்ட் சிட். ஒரு கண்ணியவான் வந்து உட்காருவார், சீட்டு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதையே நீங்கள் செஞ்சீங்க, இது என்னுடைய நாட்டுக்கு, என்னுடைய தாய் நாட்டுக்கு செய்கின்ற சேவை. நாம் என்ன பண்ணுறோம்? வெளியில் போகிறப்ப கண்ட இடத்துல துப்புறோமா இல்லையா? யார் யார் துப்புறீங்க பாருங்கள், இதெல்லாம் நிறுத்தணும். அப்புறம் பைப்பில் இங்கே தண்ணி இது பண்ணுறப்ப எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? இங்கே வேஸ்ட் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டில் தண்ணி குறையுது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே சேவ் பண்ண உங்கள் லைஃப் அக்கௌண்ட்டில் அந்த தண்ணி சேருது. உங்களுக்கு தண்ணி கஷ்டமே வராது லைஃப்லாம். எங்கேயாவது நீங்கள் எதையாவது நேச்சுரல் சோர்ஸ் வேஸ்ட் பண்ணால் வேறு எங்கேயோ ஸ்கேர்சிட்டி வரும், டெஃபிசிட் வரும், ஷார்ட்டேஜ் வரும். எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், டைம் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், சாப்பாடு ஆகட்டும், வேஸ்ட் பண்ணால் வேறு எங்கேயோ அது கிடைக்காம போகும். இது லா ஆஃப் நேச்சர், இயற்கை விதி, ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? காஞ்சியில் ஒரு பெரியவர் இருந்தார், காஞ்சி பெரியவான்னு சொல்லிட்டு. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அன்னதானம் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அன்னதானம் செஞ்ச புண்ணியம் வேணுமா வேண்டாமா? அன்னதானம் செஞ்சால் என்ன கிடைக்கும்? உங்கள் பரம்பரைக்கே சாப்பாடு கிடைக்கின்ற புண்ணியம் மட்டும் இல்லை, சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த 5 சங்கல்பம் இருக்குது. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலும் போதும், நிச்சயமாக நம்ம மனசு இன்னும் விரிவடைஞ்சிட்டே போகும். மனசுக்கு உள்ள ஒரு தன்மை என்ன அப்படின்னாக்க, விரிவடையும் தன்மை. பலூன் மாதிரி நீங்கள் காற்று ஊத ஊத அது பெருசாகிட்டே போகும். மனசு கூட அந்த மாதிரி தான். நிறைய விஷயங்களை கற்றுக்க மனசு விரிவடைஞ்சிட்டே போகும். விரிவடைந்த மனம் உலகத்தையே தழுவும். அந்த மாதிரி இருந்தால் அவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்க உங்களை தேடி வரணுமா வேண்டாமா? யார் யாருக்கு வேண்டாம்? எல்லாருக்குமே வேணும் இல்லையா? தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். மகாராஜ் அவர்களின் பொற்பாதங்களில் நமது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். மகாராஜ் அவர்களை நம் இல்லத்தின் சார்பில் கௌரவிக்க நமது இயக்கத்தின் மூத்த துறவி, மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சுவாமி தர்மாத்மானந்தஜி மகாராஜ் அவர்களை தாழ்பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். இன்று இந்த புண்ணிய நிகழ்வில் நம் அனைவருக்கும் அருமையாக ஆசியுரையும் அறிவுரையும் வழங்கிய மகாராஜ் அவர்களின் பொற்பாதங்களில் மீண்டும் ஒரு முறை நமது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம்.
தெய்வ திருமூவரின் தாழ் பணிந்து இந்த வித்யார்த்தி ஹோமம் நல்ல முறையில் நடந்தேற உறுதுணையாக இருந்த நமது இல்லத்தின் செயலர் சுவாமிஜி அவர்களுக்கும் அத்துணை சாது பெருமக்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வு இனிதே நடைபெற உறுதுணையாக இருந்த அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இல்ல நல விரும்பிகளுக்கும் தன்னார்வலர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் நிறைவாக ஜெய் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் சரண்யே பிரபு ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु शरणागतोऽहं 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 शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमो नमः प्रभु नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमो नमः प्रभु नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमो नमः प्रभु नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमो नमः प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु रामकृष्ण रामकृष्ण जय जय रामकृष्ण रामकृष्ण राम जय जय रामकृष्ण 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 जय जय रामकृष्ण रामकृष्ण राम जय जय रामकृष्ण 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 जय जय रामकृष्ण रामकृष्ण जय जय रामकृष्ण रामकृष्ण जय जय रामकृष्ण 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 जय जय रामकृष्ण
रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभो रामकृष्ण शरणं शरण्ये प्रभो रामकृष्ण शरणं शरण्ये। जय श्री गुरु महाराज जी के जय। जय श्री महामाये के जय। जय श्री स्वामी जी महाराज जी के जय। जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज जी के जय। जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज जी के जय। जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माये के जय। जय श्री सिद्धिविनायक मूर्ति के जय।